அது ஒண்ணு. அப்புறம் அந்த நாய் மேல இருக்க அந்த பாசம், அது அதே மாதிரி இந்த போர் ஆடினால் நாம் வெல்லலாம் அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் இங்க அந்த மியூசிக் அது அந்த மியூசிக் எனக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது சிமிலரா தான் இருந்துச்சு. அது அப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கும், மேல வருவான், கொஞ்சம் கொஞ்சமா பண கஷ்டம் இருக்கவன் வந்து பணத்திலேயே பெரிய ஆளா மாறிடுவான். ஏன்னா அங்க ஒரு ஃபைட் மட்டும் காட்டுவாங்க, இவன் நிறைய ஃபைட் போய் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அதுவும் எப்படி சொல்றது, எனக்கு அந்த நாயே மாசா இருந்தது. அது அது ரொம்ப கேஷுவலா கொண்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அது ஆனா எப்படி சொல்றது, எப்ப பார்த்தாலும் அது வரும், அதோட முகத்தை காட்டும் போதெல்லாம் கொண்டு வந்திருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை நான் ரொம்ப பாக்குறது அந்த அவங்க 2 பேருக்கு இருக்க ஒரு லவ். பொண்ணுக்கும் அவங்க அண்ணனுக்கும் இவன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், லைக் இவன் தெரியும் ஆனா போய் பேச மாட்டான். பட் அவங்க அண்ணன் பேசி அந்த பொண்ணு அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ண காரணமே லைக் வந்து ஆக்சிடென்டல் பிரெக்னன்சி தான். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிடுவா, அப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பான். ஸோ